நேற்று வந்து தாய் கிழவி அந்த படம் வந்து தியேட்டரில் நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தோம். ஆக்சுவலி எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் அந்த படத்துக்கு போயிருந்தேன். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ப்ரொமோஷன்லாம் நானும் பார்த்தேன். நேஷனல் அவார்டு வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் சரி ஓகே. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. சரி எங்கள் அம்மாவுக்கு வந்து நல்லாவே சஜஸ்ட் ஆகிருக்கு, அவங்களும் அதை விரும்பியிருக்காங்க அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு. சரி ஓகேன்னு எங்கள் அம்மா ஃபீட்டை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்ததுனால சரி ஓகே படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நானும் எங்கள் அம்மாவும் படத்துக்கு போனோம். பார்த்தா காமெடி ஆனால் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுவும் எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சி எனக்கும் பிடிச்சி ஒரு படம் அமைகிறதுலாம் ரொம்ப ஒரு ரேரான விஷயம். அது வந்து ஒரு ஜென்ரேஷன் கேப்பையே வந்து ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. வாட் அ கோஇன்சிடென்ஸ். சரி ஓகே படத்துக்குள்ளே போவோம். அதாவது இந்த பவுனுத்தாய் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ராதிகா சரத்குமார் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, அதாவது ஊரே அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதாவது அவங்க வந்து வட்டிக்கு விடுறாங்க, பட் ஊருக்கே விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மைண்ட்லேயே வந்து இந்த அது மணி மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு இந்த அரவிந்த் சாமி ஏதோ ஒரு புக் சொன்னார். அந்த புக்கு படித்தவங்க கூட இந்த அளவுக்கு இருப்பானா அப்படின்னு தெரியல. பட் அந்த ஆயா அவ்வளோ அழகாக அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்கு ஊருக்குள்ளே. அது வந்து ஒரு 160 பவுன் வந்து சேர்த்து வச்சிருக்கிறது தான் 3 பசங்களுக்கு தெரிய வருது பாட்டி சாக கிடக்கிற டைமில். அந்த நகையை அவங்க தேடி போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுனால வந்து அதை சாகாமல் பார்த்துக்கிறதுக்கோசம் ஹாஸ்பிட்டலாக கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் அந்த ஹோல் ஸ்டோரி. இந்த கதைக்குள்ளே அம்மா எப்படி வந்து ஒரு பசங்களை பார்த்துக்கிறாங்க, பசங்க எப்படி அம்மாவை அப்பாவை பார்த்துக்கிறாங்க, ஆண் பெண் சமம் அப்படின்னு மட்டும் பேசிட்டு விடாமல் உமன் ஏன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதையும், அண்ட் சேவிங்ஸ் என்ன மாதிரி ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இந்த 3 விஷயத்துக்கும் பிரித்து 3 சீன் வரும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி படம் ஃபுல்லாகவே ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கமல் ரெஃபரன்ஸ் அதில் ஒரு 3 பசங்களில் பெரியவர் வந்து கமல் ஃபேனாக இருப்பாப்புல. ரஜினி பாட்டு போட சொன்னாலும் ரஜினி கமல் நடித்த படம் பாட்டு தான் போடுவார். பட் அந்த ரெஃபரன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் அந்த விஸ்வரூபமா விருமாண்டி பாட்டு போட்டு அந்த பாட்டி ஸ்பாய்லர் விருமாண்டி பாட்டு போட்டு ஒரு விஷயம் நடக்கும். விருமாண்டே அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு அப்படி ஒரு விஷயம் நடக்கும். அதாவது இந்த பாட்டு வந்து எல்லா படத்துலையும் யூஸ் பண்றத நானே வந்து டிஸ்கரேஜ் பண்ணேன் அதிகமா. இல்லை இவங்க வந்து ஒரு 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 சீனை எலவேட் பண்ணி காட்டுறதுக்கும் அண்ட் நம்மள நாஸ்டாலஜிக்கலாக ஃபீல் பண்ண வைக்கவும் தான் பாட்டு போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு உண்மையாவே இந்த பாட்டெல்லாம் நீடடா இருக்கு. அதாவது வாண்டடா வந்து உள்ள நுழைக்காம நீடடா இருக்கு. புரியுது இல்லை? எனக்கு என்ன சஸ்பீஷியஸாக இருக்குன்னா, கமல் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு தான் சிவகார்த்திகேயனுக்கும் அந்த டேரக்டருக்கும் வந்து இந்த சியோன் படம் கொடுத்துருக்காரோ அப்படின்னு ஒரு டவுட்டு. ஏன்னா ஐஸ் அந்த மாதிரி ஐஸ் நார்மல் ஐஸ் கிடையாது சார். கிரீன்லேண்ட் போயிட்டு அங்கே கிடைக்காத ஒரு அற்புதமான ஐஸ் வந்து கமல் சாருக்கு விழுந்திருக்கு இந்த படத்தில். அதனால தான் படம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தென் இந்த படத்தோடைய கதை ஃபுல்லாக சொல்லி நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அதுதான் இது மாதிரி ஒரு 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 ஹோல் மூவி வந்து இவ்வளோ கிளியராக இவ்வளோ அழகாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணி ஓட வைக்கிறது வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். பட் நம்மளும் இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். தியேட்டர் போய் பார்த்து இது ஒரு 100 கோடியோ 200 கோடியோ அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வரும்ல, நம்மளும் பண்ணுவோம். ஆக்சுவலி படம் நேற்று நைட்டு நான் பார்த்தேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து இந்த படம் ரிலேட்டடாகவே போட வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வீடியோ போடாமல் இருக்க முடியல. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.